அடுத்த காசிப் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமன்னன் திரைப்படத்துல நம்ம ஃபகத் ஃபாசில் அண்ட் வடிவேலு 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து பட்டை கிளப்பியிருப்பாங்க. இந்த காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்குப்பா. திருப்பி இவங்க 2 பேரையும் ஒண்ணா சேர்த்து ஒரு படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் வந்து களத்துல வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒண்ணா சேர்ந்து நடிக்கிறாங்கோ. இதுல வந்து அப்பா பையன் அப்படின்ற ஒரு கேரக்டர் அடிப்படையா வச்சு நடிக்கிறாங்களாம். பட் இருந்தாலும் இந்த கேரக்டரைசேஷன்லாம் பத்தலைங்க, எனக்கு இன்னும் அதிகமா வேணும் அதிகமானு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்கன்னா ஃபகத் ஃபாசில் டீம்ல இருந்து. ஓகே, அதெல்லாம் ஒரு சைடு வச்சிடலாம். படத்துக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாரீசன் அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கான். இன்னும் 5% 10% தான் வந்து ஷூட்டிங்கே எடுக்கணும். ஆனா இப்ப ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபகத் ஃபாசில் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஏங்க என்னங்க இந்த சீன் இப்படி இருக்கு, இன்னும் பெட்டரா பண்ணலாங்க, ஏங்க இந்த சீன் ஏங்க இப்படி இருக்கு, இன்னும் வேற லெவல்ல பண்ணலாங்க, ஏங்க இதுதான் ஒரு சீனாங்க, வேற மாதிரி சூப்பரா பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி எடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லி ஒரே கட்டாயத்தின் பேர்ல வந்து பண்ணிக்கிட்டே இருக்காராம். ஏதோ குடைச்சல வந்து கொடுத்துட்டே இருக்கிறாராம் நம்ம ஃபகத் ஃபாசில். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீமே பார்த்தீங்கன்னா தலைவலியில இருக்காங்களாம். அப்பா இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் இவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனா இப்படிப்பட்ட குடைச்சல வந்து கொடுத்துட்டே இருக்கிறாரு ஃபகத் ஃபாசில், என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி வேற வழியே இல்லாம ஒர்க்கிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ வாரிசு திரைப்படம் எப்போ வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.